இருக்குது. திருப்பரங்குன்ற விவகாரம் சரி, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயம். அது மக்கள் பிரச்சனையா? அது சொல்லுங்க, மக்கள் பிரச்சனை இல்லையா? அது மக்கள் போராடுறாங்களா? போராடுறது மக்கள் என்னவோ நான் என்ன நீங்க கேக்குறேன், சொல்வது போல அங்க போராடுறது பிரச்சனை என்னவோ செய்யறது யாரு? சார், இல்ல மக்களா சார். ஒரு கும்பலா? இல்லை, நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். போராடுறது என்னவோ ரெண்டு தரப்பாக இருக்கட்டும், இங்கே மக்களுக்கு சொல்கிறதுக்குன்னு மெசேஜ் எதுவும் இல்லையா? மக்களுக்கு தான் கிளியராக மெசேஜ் தெரியுமே. இங்கே இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் எல்லா மத மக்களும் மத நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இங்கே ஒற்றுமையாக தானே இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு தானே இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க. இன்றைக்கு ஒரு கும்பல் வந்து மத பிளவாத சக்தியாக என்ன பண்ணுறது, எப்படியாவது ஒரு மத பிரச்சனையை உண்டாக்கணும்னு ஒரு கும்பல் வேலை செய்யுது. அதை பயன்படுத்தி நம்ம ஒரு வாக்கு வங்கி அரசியலை செய்யணும்னு திமுக வேலை செய்யுது. அப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரு சுய லாபத்திற்காக எப்படியாவது இந்த மத அரசியலை வச்சு விளையாடணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன, அந்த இடத்துல நாங்கள் ஒரு கருத்து சொல்லணும், அதை சென்சிட்டிவ் ஆக்கணும், மக்கள் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த மக்கள் பிரச்சனையாக மாற்றணும், அதுதானே எண்ணம். இப்போ இதே தான் ஈரோட்டுக்கு நடந்துச்சு. ஈரோட்டில் வந்து பெரியாரை பற்றி தவறாக பேசுகிறாங்க, தாவேக்கா வாய் திறக்கல, தாவேக்கா வாய் திறக்கல, தாவேக்கா வாய் திறக்கல அப்படின்னீங்க. நாங்கள் தெளிவாக சொன்னோம், அது ஒரு தேர்தல் அரசியல். இப்படி பெரியாரை பற்றி பேசி எல்லாரையும் பேச வச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கான அது ஒரு தேர்தல் டாக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரியாரை பற்றி அவதூறாக பேசி டாக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு வந்து நாங்கள் மௌனம் காப்பது தான் சரியாக இருக்கும், அதில் நாங்கள் கமெண்ட் பண்ணி தேவையில்லாமல் அவங்களுக்கு அரசியல் ஆதாயத்திற்கு நாங்கள் வந்து பலியாக விரும்பலன்னு தெளிவாக சொன்னோம். அதுதான் அன்றைக்கு நடந்துச்சு, இன்றைக்கு அதுதான் நடக்குது. அப்போ இது போன்ற வேலைகளை செய்யும்போது சில இடங்களில் அமைதி காப்பது நல்லது.